ஐயா பிக் பாஸ் தயவுசெய்து இந்த ஸ்கூல் டாஸ்க்கை கொஞ்சம் நிப்பாட்டிருங்க ஐயா, எங்களால் முடியல. ஒவ்வொரு சீசனும் நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை. அப்படி பார்த்துட்டு சடனாக இப்படி ஒன்று பார்க்கும்போது எங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வருது. நிறைய வியூவர்ஸ் நேற்றே கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டானுவேன். இந்த பைத்தியக்கார பையெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு கேள்வி கேட்குறானு. இதில் என்ன வேற தூக்கி போட்டு அடிக்கிறேன்னு அடிக்கிறான். டே நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன். டே வீட்டுக்குள்ளே கண்டென்ட் இந்த மாதிரி கன்றாவே கொடுத்தா நான் என்னடா பண்ணுறது? காலங்காத்தால சரி ஏதாவது ஒன்று கண்டென்ட் ஆரம்பிப்பானு. நேற்று மாதிரி பிக் பாஸ் வச்சு களத்தில் இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இவன்லேயே ஒரு கண்டென்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகே, ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அந்த கண்டென்ட் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் சொல்றேன். காலங்காலத்தில் என்ன பண்றான்னு இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் டே இல்லை, சில்ட்ரன் டேவா சில்ட்ரன்ஸ் டேவா, இதை வேற எப்படி பண்ணணும் நமக்கு தெரியல. இதை வேற எப்படி சொல்லணும்னு தெரியல ப்ரோ. சில்ட்ரன் டே அப்படி சில்ட்ரன் டேவா? ஏய் சில்ட்ரன் டேஸா சில்ட்ரன்ஸ் டேவா ப்ரோ? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டுங்க. எனக்கே அது குழம்புது ப்ரோ. சில்ட்ரன் டேஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டேல அதுக்கு சார்பாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சில விஷயங்களை பேசுகிறாங்க, சில அட்வைஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஸ்டாஃப்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணாப்ல. அதான் நம்ம சிவகுமார் அவர்கள் இருக்கார்ல, வாட்ச்மேன் சிவகுமார். அவர் மட்டும் இந்த பாப்பாய் இருக்கார்ல, இந்த கீரையை தின்னுட்டு அப்படின்னு சொல்லி சுற்றுவார என் தலைமை பாப்பாய் மாதிரி நடிச்சு காட்டுறாங்க. வெளில பயங்கரமாக ஒரு ஆக்ட் பண்ணார். அந்த ஆக்ட் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக பண்ணார். ஏன்னா டபுள் ட்ரிபிள் கேரக்டர்லாம் பண்ணார். இங்கே பாப்பாய மாதிரி பண்றாரு, அங்கிட்ட அந்த குயின்சி மாதிரி பண்றாரு, அதுக்கப்புறம் அங்க இருந்து வர வில்லன் மாதிரி பண்றாரு. மாத்தி பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இங்க நின்று பண்றாரு, அங்க நின்று பண்றாரு, மாத்தி செம்மையா பண்ணிட்டு இருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. ஓகேவா? அப்படி பண்ணிட்டு இருந்தா. அதை தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து சில பேரை வந்து அப்படி பேச சொன்னாங்க. அதில் சில பேர்லாம் சும்மா ஜாலியாக பேசினாங்க, ஒரு சில பேர் பாட்டு பாடினாங்க. அதில் ஒரு சில பேர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அது என்னன்னா சௌந்தர்யா வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு பாட்டு போடுவாங்க. ஓகேவா? என்ன பாட்டுனா ஒவ்வொரு பூக்களுமே சொல்லிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போடுவாங்க. அவங்க எப்பவும் போல அவங்க குரல் அந்த ஒரு மாதிரி வேணும்னு சொல்லி எடுத்து பாடிட்டு இருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபன்னு தானே, எப்பவுமே சௌந்தர்யா ஒரு என்டர்டைன்மெண்ட் மூடுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே இருக்க எல்லாருமே சிரிச்சாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரியா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. டக்குன்னு ரியா வந்து நானும் ஒரு பாட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு ரியா வந்து எந்திரிச்சு ஒரு பாட்டு படிப்பாங்க. பாட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, நானும் வெளியே வந்து நிறைய புள்ளியை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சௌந்தர்யா இந்த பாட்டு படிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது. இவ்வளோக்குள்ள போல்டாக இருக்காங்களே. ஆனால் சின்ன வயசில் நம்மளால அப்படி போல்டாக இருக்க முடியல. ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் பயங்கரமாக நம்ம புள்ளியை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த புள்ளியெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாட்டு படிக்கணும்னு தோணுது. இந்த மாதிரி புள்ளி எவ்வளோ பேர் வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டை வந்து நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பாட்டை படிப்பாங்க. அந்த பாட்டு தான் கொஞ்சம் பக்கம்தான் நிற்குதே ஐயோ கன்றாவியாக பாட்டு படிப்பேன். ஸோ இந்த பாட்டை படிக்கிறாங்க. இந்த பாட்டை படிக்கும்போது ரியாவும் அழுதுறாங்க, சைடில் உட்காந்துருக்க சௌந்தர்யாவுமே அழுதுறாங்க. ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி பாடுறாங்க. அந்த பாட்டு ஆக்சுவலாக உண்மையாக நல்லா பாடுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க நண்பர்களே, நம்ம வர்ஸ்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, கேமரு கிளாமரு சிங்கர்னு சொன்னாங்க. சிங்கருமே சொன்னாங்க ப்ரோ என் பொண்ணு சூப்பராக பாட்டு படிக்கணுன்னாங்க. இந்த மூணே நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே நானும் வந்தேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். கேமரை காணும், கிளாமரை காணும், சிங்கரை காணும், ஒன்றுமே இல்லை. சிங் பண்ணுறாங்க. என்ன மாதிரி பண்ணுறாங்க தெரியுமா? அரே பாய் அல்லா ஹே அத்தாகே இந்த மாதிரி சிங் பண்ணுறாங்க. அந்த சிங்கு எனக்கு தெரில, அது என்ன சிங்குன்னு எனக்கு புரியல நண்பர்களே. பாட்டும் வரல, கேமும் வரல, கிளாமரும் தெரில. அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கமெண்ட்டில் போட்டு. மொத்தத்தில் வர்ஷினியை நான் இதை பற்றியும் பேச விரும்பல. இல்லை ரியா வந்து பயங்கரமாக பாட்டு படிக்கிறாங்க. ரொம்ப எமோஷனலாக எல்லாருமே அழ ஆரம்பிச்சாங்க. திருப்பி சௌந்தர்யா வந்து அவங்களுக்கான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. நான் சின்ன வயசில் ரொம்ப இந்த மாதிரி இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் அதே குரலில் திருப்பி நான் பாட்டு படிக்கும்போது நீங்கள்லாம் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறீங்களே, அதே விஷயங்கள் எனக்கு சின்ன வயசில் கிடச்சிருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் உண்மையாகவே நல்லா படித்து மேலே வந்திருந்திருப்பேன். நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணியிருந்திருப்பேன். பட் அந்த டைமில் எனக்கு கிடைக்காம நிறைய பேர் என்னை புள்ளி பண்ண விஷயங்கள் தான் என்னை அந்த இடத்த விட்டு வெளியே வர வச்சு. அதனால தான் நான் பெருசாக படிக்கலை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே எமோஷனல் ஆகிட்டு நிறைய பேர் எமோஷனல் ஆகிட்டாங்க. அதுக்கு சார்பாக டக்குன்னு வந்து முத்துக்குமரன் ஒன்று சொல்லுவான், இந்த புள்ளி சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லுவான். வெளியே புள்ளி அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து மேலே வர்றதா நம்ம கையில் இருக்குது. அதெல்லாம் இவங்க ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்து வந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும், நம்ம சொசைட்டியில் இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒன்று சொல்லியிருப்போம். மொத்தத்தில் ஒரு மாதிரி காமெடியாகவும் எமோஷனலாகவும் என்னெல்லாமோ எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே செட் ஆகலை. அதுதான் உண்மை. எதுவுமே செட் ஆகலை. இந்த பார்க்க பிக் பாஸ் மாதிரி இல்லை ப்ரோ. பக்காவாக அது சீரியல் மாதிரி சும்மா நச்சுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் எடுத்து பண்ணுறானுங்க. ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இல்லை. மந்தமாக அந்த மாட்டு கூட்டம் மாதிரி சும்மா என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சுறுசுறுப்பாக எதுவுமே இல்லை. ரெண்டாவது இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு டாஸ்க் வர்ஷினி கொடுத்துருக்காங்க. என்னன்னா பிரின்சிபல் வர்ஷினிக்கு அது சரியான கூமுட்டையாக இருக்குது. அந்த கூமுட்டைக்கு ஒரு இலவும் தெரில. அந்த கூமுட்டையை கொண்டு சக்ஸஸ் ஆனவங்க எப்படி, சக்ஸஸ் ஆகிறது எப்படி அப்படின்னா டிப்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிப்ஸை சொல்ல சொன்னால் வீட்டுக்குள்ள நீங்கள் சக்ஸஸ்னா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இவனை மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நேற்று மாதிரி தான். நேற்று வந்து நம்ம மாரல் டீச்சர் இருந்தாங்களே, மாரல்னா என்ன அப்படின்னு சொல்லி மாரல் டீச்சர் எடுக்க சொன்னால் மாரல் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மாரல்னா என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவனை மாற்றி வன்மத்தை கக்கிருப்பானா. அதே மாதிரி இங்கே சக்ஸஸ்னா என்னன்னு சொல்லி மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி தான் போயிட்டு லைவே செம்ம போர். சத்தியமாக சொல்கிறேன் பாரு, செம்ம போர். கன்றாவே போயிட்டு ஒரு இலவு கூட ஆக்டிவாக இல்லை.
ஒரு டாஸ்க்கை கூட ஒரு ஆக்டிவாக எப்படி பண்ணணும்னு தெரில. சும்மா நாச்சுக்கும் உட்காந்து ஏதோ பண்ணுறோம், அமைதியாக உட்காந்து பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டிவாக எதுவுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது. அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டி இந்த 24/7 நம்ம உட்காந்து பார்க்கணுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரில. இதுக்கு முன்னாடி நம்ம 24/7 பார்க்கறதுக்கான காரணம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஃபன் இருக்கும், சண்டை இருக்கும். ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ரொம்ப போர். சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப போர். இதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிரின்சிபாலுக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரில. இது கூமுட்ட பிரின்சிபாலை கொண்டு போட்டு நம்மளை போட்டு மாரடிக்க வச்சுட்டு இருக்காங்க. பிரின்சிபால் சரியான முக்கியம் இருக்குது. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே சக்ஸஸ் 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 அழுதுகிட்டே இருக்குது. இதில் அருண் அவர்களுக்கு மூக்கு உடைந்த மாதிரி ஒரு கடிதம் வந்துச்சு. என்னன்னா, அருண் வந்து நேற்றுலேருந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணின்னு தெரியல. அருண் வந்து யார் கிளாஸ் எடுத்தாலும் சரி, முக்கியமாக பிரின்சிபால் இருந்தாலும் சரி, நேராக போய் கிளாஸில் உட்காந்துக்கிறான். இவன் ஒரு வைஸ் பிரின்சிபால் கிளாஸில் என்ன வேலை, அவனோட ஆஃபீஸ் ரூம் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நேராக அப்போ முதல்ல கிளாஸில் போய் உட்காந்துக்கிறான். இதை பிக் பாஸ் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. நேற்று அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி கிளாஸில் போய் நின்றுப்பான். அதுவும் சும்மா உள்ள ரொம்ப நேரம் நின்றுருக்க மாட்டான். ஏதோ சம்திங் உள்ள சண்டை நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு உள்ள போய் நின்றுட்டு வெளியே வந்திருப்பான். அதை பிடிச்சி வச்சுட்டு ஜெஃப்ரியை டவுன் பண்ணுற மாதிரி, சிவாவை தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி, ஜெஃப்ரி வந்து பிடி சார் தான், பிடி சார் கிளாஸ்க்குள்ளெல்லாம் போகக்கூடாது, நான் ஒரு வைஸ் பிரின்சிபால், நான் கிளாஸ்க்குள்ள இருப்பேன், என்ன வந்து கேட்கறதுக்கு பிடி சாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, அவர் வந்து கேட்கிறாரு. இதுக்கப்புறம் பிரின்சிபால் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா பிடி சாரை கூப்பிடாங்க. பிடி சாரை கூப்பிடாம இந்த நம்ம ஸ்கூல்லே 25 வருஷம் 26 வருஷமா உழைச்சிட்டு இருக்க நம்ம வாட்ச்மேனை கூப்பிட்டு அனுப்பிவிடுங்க, அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்லட்டு அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியை போட்டு டவுன் பண்ணிருப்பான் இந்த அருண். எவ்வளோ பேர் நோட் பண்ணி தெரியல. நேற்று போட்டு பயங்கரமாக டவுன் பண்ணியிருப்பான். இல்லை ஜெஃப்ரி டென்ஷன் ஆயிருப்பான். ஏன்டா எனக்கு இருக்கிறத சின்ன சின்ன ஸ்பேஸ் தான், அந்த ஸ்பேஸை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க, அப்போ நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஸ்கூல் நடக்குது, ஒரு ஸ்கூலில் ஒரு பஞ்சாயத்து ஏதோ சண்டை மாதிரி வருதுன்னா அந்த சண்டைக்குள்ள ஃபர்ஸ்ட் பிடி சார் தான் வந்து நிற்பாரு. அந்த பிடி சார் தான் போய் சமாளிப்பார். அதை சமாளிக்க முடியலன்னா தான் அடுத்த யாராவது வருவாங்க, பிரின்சிபால் வைஸ் பிரின்சிபால்லாம். நானே சமாளிக்க கூட நீங்கள் தான் வருவீங்கன்னு சொன்னால் அப்போ நான் எதுக்குடா அந்த இல்லைன்னு சொன்ன மாதிரி பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸில் போய் உட்காந்துருப்பான். சும்மா பசங்க கூட போய் உட்காந்துருப்பான். பிக் பாஸ் அங்கே லெட்டர் எழுதி அனுப்பிட்டார். இங்கே பாருங்க, வைஸ் பிரின்சிபாலுக்கு அங்கே என்ன வேலை, சத்தம் கட்டாமல் ஷாதி நீங்கள் வந்து உட்கார சொல்லுங்க ஆஃபீஸ் ரூமில் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிவிட்டார். மொத்தத்தில் இவனை போட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சு பண்ணுறான ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, மட்ட கிரிஞ்சு ஒரு மாதிரி ஏன்னு இருக்கு. எதுக்குன்னே தெரில, ஒரு மாதிரி கிரிஞ்சாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை இந்த பிக் பாஸ் எப்படி இந்த 100 நாளில் அவனை ஓட்ட போகிறான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஒயில்ட் கார்டு வந்தால் கேமை மாற்றோன்னு பார்த்தா ஒயில்ட் கார்டில் முக்கால்வாசி டம்மியாக இருக்குது. சத்தமே வர மாட்டேங்குது. ராணுவம் மட்டும் ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு எந்திரிச்சிருக்கான், சத்தம் வந்துட்டு இருக்குது. ரியா மட்டும் அப்பப்போ ஏதோ கிண்டி விட்டுட்டு அமைதியாயிருது. ஏன்னா ராணுவெல்லாம் இவனை ஸ்க்ரீனில் காட்டுறதை பார்த்தா ராணுவ காப்பாற்றிடுவானு போல. ஏன்னா அநியாயத்துக்கு ராணுவ போட்டு ஸ்க்ரீனில் காட்டிகிட்டே இருக்கானு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராணுவ சேவ்டு. மேபி வர்ஷினி ரியா அந்த ரெண்டில் யாரோ அவுட் ஆக போகிறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கேன். அவங்க சுத்தமாக ஓட்டுகளும் இல்லை, வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டும் இல்லை. ரியா மட்டும் ஏதோ பண்ணுறாங்க, பட் அந்த ரியா கண்டென்ட் வந்து மக்கள் பெருசாக ரசிக்க மாட்டேங்காங்க. எதுக்குன்னு தெரில. ஏன்னா சம்டைம்ஸ் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப ஹைப்பை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அதை மதிக்கவும் மாட்டேங்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனே ஒரு மாதிரி ஓ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னா என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இது அவ்வளோதான். இந்த டாஸ்க் இதுக்கப்புறம் நான் பேச வரும்ல. ஏன்னா மொக்கையாக போயிட்டு இருக்கு இந்த மொத்த டாஸ்கில். ஸ்டூடெண்ட்டும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி, யார் சூப்பராக பண்ணுறான், யாரோட இது நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஜாக்லின் அக்கா ஒரு நாடகத்தை போட்டு உருட்டியிருக்காங்க. அதுதான் அடுத்த ப்ரோமோ நான் நினைக்கிறேன். அது ஆல்ரெடி வந்துட்டு அந்த ப்ரோமோ. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து கமெண்ட்டில் போட்டு போங்க. அடுத்த பார்க்கலாம்.